கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.
துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, உன்னதமானவரே, நீர்தானே. உன்னதமானவரே, நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே. வேளையில் புகலிடமே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை. எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. வறியவர்கள் எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி மேற்கொள்ள விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவனே. எதிரி மேற்கொள்ள விடாதேயும். எதிரி மேற்கொள்ள விடாதேயும். எதிரி மேற்கொள்ள விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, உன்னதமானவரே, நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். பிதாவே, இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் பாராட்டின கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் நன்றி கர்த்தாவே. 4 மாதங்கள் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றினீரே, உமக்கு நன்றி. என்னோடு எங்களோடு பேசும் இந்த புதிய மே மாதம் கர்த்தாவே ஒரு ஆத்தும ஆதாய மாதம் ஆண்டவரே. மந்த் ஆஃப் சோல் வின்னிங், ஆத்துமாக்களை ஆண்டவரே நாங்கள் ஆதாயம் பண்ண எங்களுக்கு ஞானம், பலன், கிருபைகளை தார். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்களை
உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த மாதம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. சாலமோன் சொல்கிறான், ஞானமுள்ளவர்களை பற்றி பேசிகிட்டே வரும்போது சம்பந்தமே இல்லாமல் சொல்கிறான், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ள. ஹல்லேலூயா. இந்த ஆதாயம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம். இந்த ஆத்தும ஆதாயத்தில் மிக முக்கியமான பங்கு யாருடைய பங்கு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு. ஆத்துமாக்களை உம்முடைய நல்ல ஆவி எனக்கு தந்தருளும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாவிகள் உம்மிடம் மனம் திரும்புவார்கள். 51ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான். அப்போ நமக்குள்ளாய் காணப்படுகிற உற்சாக ஆவி. உற்சாக ஆவினா என்னது? யோசபாத் கர்த்தருடைய வழியில் உற்சாகம் கொண்டான். உற்சாக ஆவினா என்னது? நல்ல கையை தட்டி குதிக்கிற நல்லது. எமோஷனல் நீட் நமக்கு தேவை. ஆனால் உற்சாக ஆவி அப்படின்னா டிலைட்டுக்கு ஒரு அர்த்தம், எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு செய்தல். கரங்களை வைத்தவர் அல்லேலூயாச்சம். யோசபாத் கர்த்தருடைய வழியிலே உற்சாகம் கொண்டான்னா, கர்த்தரை தேடுகிறதுலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு செய்து அவன் சித்தி பெற்றான். இப்போ இந்த ஆத்தும ஆதாயம், சோல் வின்னிங், அந்த நாட்களில் சுவிசேஷம் ஒரு ஊருக்கு வருது அப்படின்னாலே அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் எதிர்கொண்டு போவாங்களாம். காரணம், சுவிசேஷம் வருகிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஊருக்கு வெளிச்சம் வருகிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயாச்சல். அந்த ஊருக்கு வெளிச்சம் வருகிறது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோமா கேரளாவில் மலபார் அப்படிங்கிற கடற்கரையில் அவர் சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். முதல்ல அவர் போட்டில் இருந்து இறங்கும்போது அந்த போர்ட்டர், கப்பலில் இருந்து இறங்குறவங்க, போட்டில் இருந்து இறங்குறவங்க அவங்க லக்கேஜை வாங்குவாங்களாம். முதல்ல தோமா மலபார் கடற்கரையில் வந்து இறங்கும்போது அந்த போர்ட்டர் அவருடைய பேக்கை வாங்கி தோமா அவருடைய தோள் மேலே கையை வச்சு இறங்கினார். தோள் மேலே கையை வச்சது தான் தாமதம். எத்தனையோ வருட கணக்காக இருந்த அந்த அசுத்த ஆவி, போர்ட்டர் மேலே இருந்த அசுத்த ஆவி அவரை விட்டு விலகி அவர் கீழே விழுந்து, எத்தனையோ வருடங்களாக இருந்த அசுத்தாவி அவரை விட்டு விலகினது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயாச்சல். இன்றைக்கும் அந்த குடும்பம் இருக்காங்களாம். முதல்ல தோமா தொட்ட அந்த குடும்பம் எங்கே வேறு லெவலில் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, சுவிசேஷம் ஏன் சொல்ல வேண்டும்? இயேசுவே சொன்னார். நீங்கள் மத்தேயு எடுக்கலாமே, 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 3 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 28, 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, நல்ல கவனிங்க, and Jesus came and spake unto them, saying, all power is given unto me in heaven and the earth. அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் நான் போகிறது கிடையாதப்பா. நான் வானத்துக்கு போகிறேன், ஆவியானவர் வருவார். அடுத்த வசனம், go ye therefore and teach all the nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி
அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நல்ல கவனிங்க. இயேசு புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷர். அப்போ சுவிசேஷம் அறிவிப்பது இயேசுனுடைய கட்டளை. கட்டாயம் சுவிசேஷம் சொல்லி ஆக. கடந்த நாட்களில் எனக்கு பெரிய சந்தோஷம். 4 நாட்கள் சகோதரிகள் எல்லாரும் வந்து, நம்முடைய பிள்ளைகள் வாலண்டியர்ஸ் எல்லாரும் வந்து இந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்த நல்ல இந்த குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட சங்கீதம் 8 போட்டிருக்கு 2ஆம் வசனம். தேவரீர் பகைங்கனையும் பழிகாரனையும் பாருங்கள். இங்கே பிள்ளைங்க 4 நாள் ஒரே பாடல், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு சபை இன்னும் கொஞ்சம் வளரதான் செய்யும். ஏன்னா பகைங்கனையும் பழிகாரனும் என்ன செய்யப்படுகிறானா? அடக்கி போட. தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்த குழந்தைகள் பாலகர் வாயினால் out of the mouth of babes and sucklings hast thou ordained strength because of thine enemies. இப்போ நல்லா கவனிங்க. ஆத்தும ஆதாயம் ஏன் செய்யணும்? பைபிளில் போட்டிருக்கு. இந்த ஆத்துமான்னு எடுத்து அது ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்குது. ஆத்துமா அருமையானது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஆத்துமா ப்ரிஷியஸ், வெளியேற பெற்ற ஆத்துமா. வேதம் சொல்லுது, ஆத்மாவை உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால் அவனுடைய ஆத்மா நஷ்டப்பட்டால் அவனுக்கு என்ன அல்ல. மதிகேடனே, இன்று இரவு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால். அப்போ இந்த சோல், ஆத்மா ஆன்மாவை வெல்லுவது சோல் வின்னிங். அப்படின்னா சோல் வின்னிங் இஸ் த intentional Christian practice of sharing the gospel to guide individually toward faith in Jesus Christ, aimed at their salvation and reconciliation with God. ஆத்மா ஆதாயம் வேறு ஒன்றும் கிடையாது. தேவனோடு ஜனங்களை கனெக்ட் பண்ணுவது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ரட்சிப்புக்குள் நடத்துவது. இட் இஸ் கன்சிடர்ட் எ மேண்டேட், அப்படின்னா கடமை ஃபார் பிலீவர்ஸ் to catch or persuade people to turn from sin to life of righteousness. பாவ வாழ்க்கையில் இருந்து பரிசுத்தத்துக்கு நேராய், நீதிக்கு நேராய் நடத்துவது. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஆத்தும ஆதாயம் நம்மேல் விழுந்த கடமை, இயேசுனுடைய அன்பை. அதுவும் இந்த பொதுவாக இந்த கிரேஸ் ஃபெய்த் பேசுகிற சபையில் அவருடைய அன்பை முக்கியப்படுத்துகிறோம். அவருடைய ஆக்கினி தீர்ப்பு அறிக்கும் பொழுதே ஊழியம் ஓடுவோம். இப்போ அவர் அன்பை அதிகமாக அறிய இன்னும் நம்ம கூடணுமா வேகத்தை குறைக்கணுமா? சொல்லுங்களேன். கூட்டணும். ஏன்னா அவருடைய அன்பு தான் நம்மளை டச் பண்ணிடுச்சு, நம்மளை பிடிச்சிக்கிட்டு. பவுல் சொன்னது போல், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேன். ஆண்டவருடைய அன்பு இப்போ பாஸ்டர் எப்படி சின்ன வயசில் இருந்த விட இப்போ எப்படின்னா, உண்மையிலே நான் பிடிக்கப்பட்டுட்டேன் அவருடைய அன்புனால். அவருடைய அன்புனால் பிடிக்கப்பட்டவன். மரியாள் அவருடைய அன்புனால் பிடிக்கப்பட்டார். வேதம் சொல்லுது, நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். கரங்களை வைத்தவர் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஆத்தும ஆதாயம் இந்த நாளில் சொல்லக்கூடிய ஒரு 3 காரியம். இயேசு எப்படி ஆத்தும ஆதாயம் செய்தார்? நீங்கள் அப்போஸ்தலர் ஃபுல்லாக ஆத்தும ஆதாயத்தை பார்க்கலாம். அதில் திரும்ப 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 வர்ற ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. filled with the Holy Spirit. அது மாத்திரம் கிடையாது, பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தில் நிறைந்து, பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிறைந்து. பைபிளில் இந்த 2 வார்த்தை சேர்ந்து வரும். பரிசுத்த ஆவியினாலும் தைரியத்தினாலும் நிறைந்து. பழைய ஏற்பாட்டில் யாத்திராமர் பரிசுத்த ஆவியினாலும் விவேகத்தினாலும் நிறைந்து. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறது, பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே அவர் என்ன செய்தாராம்? உதவி செய்கிறார். அப்போது இயேசு எப்படி ஆத்தும ஆதாயம் செய்தார்? 3 காரியங்கள். எல்லாம் சொல்லுங்கள். அதிகாரத்தோடு, விரலை காமிச்சோம், அதிகாரத்தோடு, அற்புதங்களோடு, அன்போடு.
3 காரியத்தை தான் சொல்ல போகிறேன். இவர் எப்படிப்பட்டவரோ மற்ற 8 அதிகாரத்தில் காற்றும் கடலும் இவருக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. அசுத்த ஆவிகளும் கீழ்ப்படுகிறது. சகல நோய்களும் கீழ்ப்படுகிறதே. இருக்கட்டும், பார்த்து தண்ணி குடிச்சிங்க பிரதர். இருமிட்டே இருக்கிறார் தண்ணி. இப்போ நல்லா கவனிங்க, இயேசு எப்படி ஆத்துமாதாயம் செய்தார்? நீங்கள் மார்க் 5 அதிகாரத்தில் ஒரு வாலிபன் அசுத்தாவியினால் பிடிக்கப்பட்டு தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட அவனுக்குள்ளே ஒரு மனுஷனுக்குள்ளே எத்தனை பிசாசு? 6000 பிசாசு. 1800 பிசாசு பிடிச்ச ஒரு வாலிபனை பிசாசு விரட்டணும். நல்லா கவனிங்க, இந்த 6 அடி செவுரு, 6 அடி இவ்வளோ உயர செவுரு, ஒரு ஹைஜம் காரம் கூட அவ்வளோ, அதாவது முடுக்கு மாதிரி இருக்குது. அந்த முடுக்கில் நின்ன இடத்துல இருந்து அசுத்தாவினால் அந்த செவுரு அப்படியே தாண்டுறான். போகக்கூடாது காம்பவுண்டு வாழ அப்படின்னு டக்குன்னு மறுபடியும் உள்ளே வந்துடும். 1800 பிசாசு நாங்கள் இருக்கிறோம் ஒரு வாலிபனுக்குள்ள. ஆனால் ஊழியக்காரங்கெல்லாம் சேர்ந்து விரட்டி கடைசியில் என் மடியில் போட்டு, பாஸ்டர் தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க. எனக்கு தலைமை போதுகிற ஐசக் தண்ணி கொடுக்காதீங்க, பிசாசு பலம் அடைஞ்சிரும். அந்த பையன் பாவமாக சொன்னான், பிசாசு கேட்கல ஜெயக்குமார் தான் கேட்கேன் அப்படின்னு. பாஸ்டர் உங்களுக்கு ஒரு மெய்ப்பனுடைய இருதயம் இருக்கு, பிசாசு பிடிச்சானே வேணா மடியில் போடுவாங்களே, அவ்வளவு பாவம். அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவனை போட்டு அலக்கழிச்சு உசிலம்பட்டி அந்த பையனுக்கு 50,000 ரூபா. எப்போ நான் 20 வருஷம் 22 வருஷம் முன்னால் 50,000 ரூபாய்க்கு ஊறுகாய் ஆவார். அடுத்த நாள் காலையில் 10 ரூபா கையில் இருக்கான். அவன் சொல்கிறான், அசுத்த ஆவி நான் தான் உள்ளே இருக்கேன், நான் தான் அவனை தரித்திரத்தில் வச்சுருக்கேன், எவ்வளோ வந்தாலும் காணாது. நான் பிறகு விசாரித்தேன், அங்கே உள்ள ஏஜி சபையில் ஒரு மூப்பனாய் கர்த்தர் மாற்றிரு. கரங்களை வைத்து ஒரு அலையிலையா சொல். அதிகாரத்தோடு வேதம் சொல்லு, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய கரத்தில் உள்ள கொள்ளை பொருளை கொள்ளையிட கூடாதே. எரேமியா 20:11 வாசிங்க. நம்ம ஏன் பலவானை கட்ட முடியும்? எரேமியா 20:11 எடுத்தவங்க வாசிங்க. எரேமியா 20:11. நல்ல கவனிங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய், கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். பலவானை முந்தி கட்டுகிறோம். ஏன்னா கர்த்தரோ என்னோட எப்படி இருக்கிறாரா? ஐயா, பராக்கிரமசாலி பெருசா பயங்கரமான பராக்கிரமசாலி? சதமாக சொல்லுங்களேன். பயங்கரமான பராக்கிரமசாலி. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீயே பராக்கிரமசாலி, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கார், நீ ஏன் பயப்படுற? ஒரு சின்ன பையன் பின்னால் பெரிய அசுத்தாவியெல்லாம் விரட்டியிருக்கான். அருள்ரா பாஸ்டர் அருள்ரா சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு வயக்காட்டில் வரப்பு வழியாக நடந்து போய்கிட்டே இருக்கார். திடீர்னு போய் முட்டினார்னா முட்டின ஆளுடைய இந்த கால் மொழி அதில் போய் முட்டியிருக்கேன். இதுவரை கொஞ்சம் ஆள் ஹைட்டு, இப்படி பார்க்காரம் பெரிய அசுத்தாவி, ஒரு பண உயரத்துக்கு அசுத்தாவி நிற்குதான். இவருக்கு வேத்து விறுவிறுத்து இப்படி சின்ன பையன் அப்படி வேத்து விறுத்து இப்படி துடைக்காரான். அசுத்தாவி சொல்லிதான், உனக்கு ஏன் வேக்கு, எனக்கு சட்டெல்லாம் நினைஞ்சிட்டுன்னு சொல்லிச்சான் அசுத்தாவி. கரங்களை தட்டங்களேன். அல்லேலூயா. என் வஸ்திரம்லாம் நினைஞ்சு போச்சு, நீ ஏன், உனக்கு எதுக்கு வேக்கு, உன்னைய பார்த்து நான் பயப்படுதேன் சின்ன வயசில். பிறகுதான் போகிற இடத்துலலாம் அசுத்தாவிகளை அவர் துரத்தினார். அதிகாரத்தோடு இயேசு ஆத்துமாதான், இவரை விட்டு போ என்று உனக்கு கட்டளை இடுகிறேன்,
இப்போ ஒரே நேரத்தில் அசுத்த ஆவியும் அவனை விலக்கி அவனுக்கு சுவிசேஷம் ஆத்துமாதாயம் செய்தது மாத்திரமல்ல, அவனை ஒரு அப்போஸ்தலனாய் தெக்கப்போலி தேசம்னு 10 நாடுகளுக்கு, கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க, 10 பட்டணங்களுக்கு, மார்க் 5 அதிகாரத்தோடு. ஐயா, ஆண்டவர் அதிகாரங்களோடு தான் ஆத்தும ஆதாயம் செய்தார். எங்கே போனாலும் தூதர்களை, ஒரு இடத்துல போட்டிருக்கு, தூதர்களை முன்பாக அனுப்பி, இவர் நான் ஊழியம் செய்ய போகிறேன், தூதர்களை அனுப்பி அந்த இடத்த ஆயத்தப்படுத்தினார். இப்போ நல்லா கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அதிகாரத்தோடு. அதிகாரத்தை பிசாசிட்ட காண்பித்தார ஒழிய மனிதர்கள்ட்ட அவர் என்ன செய்யலை, காண்பிக்கல். நம்ம மனிதர்கள்ட்ட போய் காமிச்சிடக்கூடாது, நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படி சொல்லிடவே கூடாது. முதலாவது ஆத்தும ஆதாயத்துக்கு அவங்களுக்கும் நமக்கும் ஒரு ஹார்ட் கனெக்ஷன். எல்லாம் சத்தம், இருதயத்திலே செம்மையாக இருக்க வேண்டும். எகு சொல்கிறான், என் இருதயம் உன்னோட செம்மையாக இருக்கப்பா, உன் இருதயம் என்னோட செம்மையாக இருக்கா. யோனதாப்பா பார்த்து வா, 2 பேரும் சேர்ந்து கர்த்தருக்காய் வைராக்கியம், கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசு சொல்கிறார், கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் என்னுடைய ஒரே ஆவியாயிரு. பரிசுத்த ஆவியானவர் தான். 3000 5000 இப்படி கடந்த வாரத்தில் சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் அரெஸ்ட் பண்ணுகிற ஆவியானவர். எப்படி 1 சாமுவேல் 9 வர்றவன்லாம் தீர்க்க தரிசனம், எதிர்பட்டவன்லாம் தீர்க்க தரிசனம். 19 1 சாமுவேல் 2 சாமுவேல் 19 அதே போல் முதல் பேட்ச் அனுப்புகிறான் 50 பேர், அவங்க தீர்க்க தரிசனம். 2வது அதை விட கொடூரமான அவனும் தீர்க்க தரிசனம். 3வது இன்னொரு கொடூரமான டீமை சவுல் அனுப்புகிறான், அவங்களும் தீர்க்க தரிசனம். 4வது நான் போய் தாவீதை கொன்றுவேன்னு வர்றான், இவனும் ராஜ வஸ்திரத்தை கலட்டி போட்டு அவன் தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சானா. அப்படின்னா அந்த மண்டலம், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ஆவிக்குரிய மண்டலம் தாக்கத்தை ஏற்படுத்தும். எருசலேமில் அதுதான், அதே போல தான் எருசலேமில் 3000 பேர் ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகாரம். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, நீங்கள் இயேசுவை விசுவாசித்தா போதும். அவரே அல்லாமல் வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்க வேறே ஒரு நாமம் அருளப்படவில்லை. அதிகாரம்னு உடனே ஒருத்தன் ஒரு ரெஸ்லிங் WWE பார்த்துருக்கேங்க, அதில் ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கிட்டான், ரட்சிக்கப்பட்டான். அவன் போய் தன்னுடைய மனைவியோட சகோதரன் மைத்துனர்கிட்ட போய் சொல்லியிருக்கான், இயேசுவை ஏற்றுக்கப்பா, அவர் தான் வழி, சத்தியம், ஜீவன், அவர் தான் மெய்யான தெய்வம். அவன் ஒரு யூதர். அவன் சொல்லிட்டான், இயேசுலாம் எனக்கு தெரியாது, எனக்கு யெகோவா இருக்கார், யெகோவான்னு ஒருத்தர் உண்டு, மேசியான்னு வருவார், நான் சொல்கிறேன்னு கேட்க மாட்டேன், நீ நரகத்துக்கு போயிடுவேன், போனால் போகிறேன்றக்க அவனை பிடிச்சி மூஞ்சில் ஒரே குத்து கழுத்தில் காலை கொண்டு வச்சிட்டேன். இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டுறியா, இல்லாட்டி உன் காலை வச்சு உன் கழுத்தை என்ன செஞ்சிடவா, நசுக்கி கொன்றுவா. அவனுக்கு சுவிசேஷ ஆத்தும பாரம். அவன் சொல்கிறான், இயேசுவை ஏற்றுக்கிட்டு தான் நீ கொன்றாத, நசரேனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, பர்த்தியும் வெறுமே நீ கத்த ஆரம்பிச்சிட்ட, கொன்றாத மாப்பிள்ள அப்படின்னு. இப்போ தான் நீ பெர்ஃபெக்ட் மேன். இப்படிப்பட்ட அதிகாரத்தை நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டாம், பயன்படுத்த வேண்டாம். 2வது, இயேசு எப்படி சுவிசேஷம் சொன்னார், எல்லாம் சொல்லுங்கள், அற்புத அடையாளம். சத்தமாக சொல்லுங்கள், அற்புத அடையாளம். வேதம் சொல்ல, அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்களாம், தண்ணீரை ரசமாக அவரை என்ன செய்தாரா, மாற்றினார். அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார். நீங்கள் யோவான் 11 பார்த்தீங்கன்னா, லாசரு கல்லறண்டையில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள், அந்த ஊரார் எல்லாரும். நல்லா கவனிங்க, கிட்டத்தட்ட லாசரு இப்படி 9 படி, இப்படி 9 படி, இப்படி 9 படி, 27 படி. அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈடு பண்ணும் மாத்திரம் கிடையாது, அவருடைய சத்தம் அப்படியே ஜம்ப் பண்ணி வந்தானா அந்த கட்டுகள். அது இதோட கிட்டத்தட்ட ஒரு பாடியில் 50 கிலோ திரவியத்தை அவங்க தடை வாங்கலாம், இந்த பாடிக்கு இது படக்கூடிய. இப்போ நம்ம ஊரில் இந்த
சென்ட்டு கிண்டெல்லாம் போட்டுறாங்களா, அதேமாரி அந்த இறந்து போன சரீரத்துக்கு துணிக்குள்ளே 50 கிலோ வாசனை திரவியங்களெல்லாம் வைத்து அதை மீறி நாருமா. அதனால தான் மார்த்தாள் சொல்கிறான், நாருமே 4 நாள் ஆயிற்றே, லாசருவே வெளியே வா. 27 படி ஜம்ப் பண்ணி வந்து கரெக்டாக அவருடைய சத்தம் பாருங்கள் அப்படியே நடத்தும். இப்போ சமீபத்தில் அதிகமாக நான் உணர்றேன், ஆண்டவருடைய 2 வீலரில் போகும்போதே இந்த ரூட்டில் போ, இந்த கடைக்கு போ, அப்படி இந்த சண்டே ஸ்கூல் 4 நாளத்துலேயும் பார்த்தேன் கர்த்தருடைய கரம் நடத்தினது. அல்லேலூயா. ஆகார காரியம், சின்ன சின்ன காரியம் எனக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் கொடுத்தேன். 3 தடவை 4 தடவை இங்கே வந்து 5 எப்போ சின்ன வயசில் எங்கள் அப்பாவுக்கு ஓடுனது போல் சின்ன சின்ன வேலைகளை வாலண்டியர்ஸ் இந்த தடவை ரொம்ப இல்லை. பொதுவாக சாலமோன் இருப்பார், எஸ்கேப் ஆகிட்டாரா இல்லாட்டி டயர்ட் ஆகிட்டாரான்னு தெரியலை. ஆனாலும் இந்த நாட்களில் பலன் கர்த்தர் தந்தார். அந்த ஆண்டவருடைய கரம் நம்ம சபை மேலே, வந்த பிள்ளைகள் மேலே, ஆகாரத்தின் மேலே, ஒவ்வொன்றுலையும் சின்ன கிஃப்ட்டில் எல்லாம் கிஃப்டெல்லாம் பிள்ளைகளுக்கு வாங்க போனேன். ஒன்றே ஒன்று தான், எவ்வளோ இதுதான் ரைட், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம்தான் காரியங்கள் அழகாக தேவைகளே ஆண்டவர் ஆச்சரியமாக சந்தித்தார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அற்புத அடையாளங்களோடு இப்படித்தான் ஆண்டவர் சுவிசேஷம். ஒரு ஊழியர் கூட்டம் சென்னைக்கு போயிருந்தேன். இப்போ அந்த சர்ச்சில் உள்ள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு பல்லு வந்து வாய்க்கு வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். அந்த உதடால் அந்த வாயை மூட முடியாது, அவ்வளோ வித்தியாசமாக. இது எல்லாருமே பார்த்தாங்க. நாங்கள் பாஸ்டர்ஸ் 300 பேர் இருக்கிறோம். அங்கே 2-3 நாள் மீட்டிங், தங்குறது வெளியில் ஹோட்டலில் தங்கினாலும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பொண்ணு எல்லாருக்கும் கையெழுத்து வாங்க, இது பண்ண வைக்க. ஆள் கருப்பு, கல்யாணம் ஆகலை. அந்த பிள்ளைக்கு பல்லு வாயை விட்டு வெளியே வந்திருந்த ஊழியர் வந்து அவர் கிரியேட்டிவ் மிராக்கிள், இந்த போன் சம்மந்தப்பட்டதில் ஜெபித்து அற்புதம் அடையாளம் பண்ணுறவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். டெய்லி 7 மணி நேரம் அவர் சொல்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 49-50 வருஷம் ஆச்சு. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து டெய்லி 7 மணி நேரம் அந்நிய பாஷை ஒரு நாள் விடாமல் பேசிகிட்ருக்கேன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சார். அந்நிய பாஷை ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டான். ஒரு நாள் கூட விடாமல் டெய்லி எவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேசுகிறாராம்? 7 மணி நேரம். பிராமின், கர்நாடகா பிராமின் ராம்பாபுன்னு பெரிய போலீஸ் ஆஃபீஸர். அவங்க அப்பா இயேசுவை ஏற்றுக்கிட்டனால 12 வயசில் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. 2 ரூபா கிடச்சா 2 இட்லி வாங்கி சாப்பிட்றது, ரயில்வே ஸ்டேஷனில் தண்ணியை குடிச்சிக்கிட்டே மனுஷன் சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருந்தேன். எத்தனையோ ஊழியர்களுக்கு ஜோமான கடக் கடக் சத்தம்லாம் கேட்டுச்சு. என்னன்னு கேட்டால் கையை என்னால் தூக்கவே முடியாது, இப்போ கை சரியாயிடுச்சு, கை இப்படி இருந்துச்சு சரியாயிடுச்சு. இந்த பிள்ளை வேகமாக ஓடி வந்து அழுது. சென்னையில் நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன், ஒய்ஃபும் இருந்தாங்க. வெளியே நீட்டிக்கிட்டு இருந்த பல்லு பாருங்கள் நீளமாக இருந்துச்சு, வாயை மூட முடியாது. அந்த முன்னால் வந்து மைக்கை பிடிச்சிட்டு அழுதுச்சு. எனக்கு கல்யாணமே ஆகாத காரணம் பல்லு, எனக்கே தெரியும் இவ்வளோ விகாரமாக அசிங்கமாக வாயவே மூடாத அளவு நீண்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவரே இதுக்கு அற்புதம் செய்ய மாட்டேறேன்னு ஜோம் பண்ணேன். பல்லும் உள்ளே போய் அளவும் சின்னதாகி இப்போ வாய் என்னால் மூட முடியுது. கரங்களை தட்டுங்களேன். இதெல்லாம் கை தட்டா? இதுக்கு பேர் நல்லதான் தட்டுங்களேன். வாலிப பிள்ளைங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. பல்லையும் சின்னதாக்கி வாயவே மூட முடியாது. இதெல்லாம் மெடிக்கலி கூட செய்ய முடியாது. தேவன் பாருங்கள், இந்த ஈர அளவை சின்னதாக்கி, பல்லை சின்னதாக்கி, வாய் மூடி இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இப்படியும் தேவன் செய்வாரா? எனக்கு அதை பார்த்து ஒரு 6 மாதம் நான் ரொம்ப டெய்லி 3 மணி நேரம் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன். செஞ்சால் அற்புத அடையாளம் ஊழியம் செய்யணும். ஆண்டவர் கிருபைனால அங்கே ஒன்று இங்கே ஒன்று அற்புதம் நடக்கு. ஆனாலும் எதிர்பார்த்த இது ஒரு பிணங்களை உயிரோடு எழுப்பணும், குருட்டு கண்கள் திறக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஐயா சிறியவன் எளியவன் படித்தவன் படிக்காதவன்
அது ஆண்டவருக்கு தேவையே இல்லை. தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் அவருடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா உலாவி கொண்டிருக்கிறது. ஹிஸ் ஐஸ் ஆர் ரன்னிங். இங்கிலீஷில் போட்டிருக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் அவர் கண். தமிழில் உலாவி கொண்டிருக்கிறதுன்னு போட்டிருக்கு. தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. பெலிஸ்தன் மானங்கட்ட கேள்வி கேட்கான். 40 நாளும் கர்த்தர் அவனுக்கு தயை குடிக்கார். ஓடிடுறா, வேண்டாம்டா, போயிடுறா. மதுரை பாஷையில் சொல்லணும்னா ஓடுறா, விட்டுறா, தயை கொடுக்குறார். கடைசியாக உத்தம இருதயம் ஒருத்தன் வர்றான். அவன் தான் ஈசாயின் குமாரன் தாவி. கரங்களை வைத்துறாள் இல்லையா? வல்லமையை விளங்க பண்ணுகிறார். பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறார். மத்தேயில பார்த்தீங்கன்னா, மார்க்கில் பார்த்தீங்கன்னா, மார்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மிராக்கிள்ஸ். நம்முடைய சொந்த குமாரன் அவர் சொல்கிறாரு, நான் என் சுயமாக பேசுகிறது கிடையாது, பிதா எனக்கு சொல்கிறது தான் பேசுகிறேன், பிதா எனக்கு சொல்கிறது தான் நான் செய்கிறேன், நான் சுயமாக வரல, பிதா இதற்காகவே என்னை அனுப்பினார். கரங்களை தாட்டுங்கள். அல்லேலூயா. அற்புத அடையாளம். இயேசு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சுஸ்தமானார். யோவான் சொல்கிறான், அவருடைய அற்புத அடையாளங்களெல்லாம் எழுத போனான் உலகம் என்ன செய்யாது, கொள்ளாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்காக போட்டு விட்டுருக்காங்களே ஒழிய, பேதமை உள்ளவங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கும். ஒருவேளை நானாக இருந்திருந்தானே எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நான் எழுதியிருக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் எழுதுறதுக்கு இப்போ தோல் சுருளியும் இதையும் வச்சு எழுத கொஞ்சம் தான் முடிஞ்சிச்சு. இயேசு அவ்வளவு அற்புதம். உக்காந்தா அற்புதம், நின்னா அற்புதம், துப்புனா அற்புதம், தொட்டா அற்புதம், அவர் குனிந்தா அற்புதம், நிமிர்ந்தா அற்புதம். கரங்களை வைத்துறாள் இல்லையா? நிமிர்ந்து பார்த்து, குனிந்து, அவர் உமிழ்ந்து. அல்லேலூயா. ஐயா, அந்த இயேசு தான் உங்களுக்குள்ளே இருக்கார், வார்த்தையாகிய தேவன். கரங்களை வைத்துறாள் இல்லையா? சொல்லுங்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்கள். எந்த தெய்வமும் சொல்லாதியா? எந்த தெய்வமும் சொல்லலை. என் பிள்ளை என்னை விட டாப்புக்கு போவான், சொல்லவே சொல்ல மாட்டேன். எப்பேற்பட்ட கெட்டிக்காரன் அப்படின்னாலுமே தொழில் ரகசியத்தை ஒன்று மறைப்பான். வைத்தியம்தான் சரி, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கவே மாட்டான். மாஸ்டர்னாலும் சரி, ஓமக்கூச்சி, புரூஸ்லி மாஸ்டர் ஓமக்கூச்சி, சிங்கத்தெல்லாம் அடித்து கொள்வாரான். ஆனால் சில இதை மறைச்சிட்டாரான். ஆனால் தேவன் மறைக்கலை. இயேசு சொன்னார், நான் உங்களை சிநேகிதரன் என்கிறேன், என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம பாஷையில் சரியான ஓட்டவாய், இருதயத்தை திறந்து தான் பழகுவார். அப்போ முதல்ல அதிகாரத்தோடு ஆத்துமாதாயம் செய்தார். 2வது அற்புத அடையாளம். 3வது அன்பினால். மரியாள் அவருடைய பாதத்தில் லூக்கா 7வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், கண்ணீர் சிந்தினாலும் அவருடைய பாதங்களை முத்தம் விட்டாள். இயேசு சொன்னார், நல்லதும் என்கிற குப்பி அவர் என்ன செய்தாலாம்? திறந்தாளா உடைத்தாளா? திறந்தாளா உடைத்தாளா? உடைத்தாள். தேங்காய் நம்ம திறக்காம உடைக்கம்மா காலையில் நம்ம வீட்டில் திறந்துட்டு என்ன செய்கிறோம்? மறுபடி என்ன நாளைக்கு என்ன செய்யணும்? ஆமாம், நாளை கழிச்சும் திறக்கணும், ஒரு வாரம் கழித்து திறக்கணும். திறக்கிறது வேறு, உடைக்கிறது வேறு. உடைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ஒரே ஒரு தடவை கரங்களை வைத்து மறுபடியும் அதை யூஸ் பண்ணவே கிட்டத்தட்ட 12,80,000 ரூபா. நலதம் என்கிற வெளியேற பெற்ற தைலம் அவள் உடைத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு தடவை இயேசுக்காக. அதுக்கு முன்னாலேயும் யூஸ் பண்ண வேண்டாம், அதுக்கு பின்னாலேயும் யூஸ் பண்ண வேண்டாம். ஆண்டவர், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. சீமோன்கிற குஷ்டரோகி சுகமாக்கப்பட்ட சீமோன். குஷ்டரோகி என்ன கொடுக்கலை, இவருக்கு முத்தம் செய்யலை, அவங்க வழக்கப்படி காலை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கலை குஷ்டரோகி. ஆனால் பெருமையாக பார்த்தான், பாவியான ஸ்திரீன்னு தெரியாதா அப்படி. ஆனால் நல்லா கவனிங்க, இயேசு உடஞ்சி அழுறா மரியாள்.
7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். கரங்களை வைத்துறாள் இல்லையா சொல். இவள் மிகவும் அன்பு கூர்ந்த ஆளே. இந்த மார்த்தாள் மரியாள் லாசரு மீது வேதம் சொல்லுது இயேசு அந்த குடும்பத்தின் மேலே அன்பாக இருந்தார். கரங்களை வைத்துறாள் அன்பாக இருந்தார். இவள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படும் அங்கெல்லாம் இது அறிவிக்கப்பட வேண்டும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன செய்தால் உடைத்து. நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். பிதாவே சோதரம் ஷானி ஜோ மணிரே முன்னல்லவா வா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சுவிசேஷம் அறிவிப்பு நம்மேல் விழுந்த கடமை. உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இயேசு அதிகாரத்தோடு அற்புதங்களோடு அன்போடு. ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி சொல்கிறோம். துதிக்கிறோம் ஐயா. அந்த புதிய மாதத்தில் எங்களோடு கூட பேசுனீங்களே, நன்றி சொல்கிறோம். ஆத்துமாதாயம் செய்ய அப்பா எங்களுக்கும் எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய கத்தாவே ஆத்மாவை நீங்கள் ஆதாயம் பண்ணிக்கிட்டது மாதிரி, உங்களோட எங்களுடைய ஆத்மாவை இணைச்சிக்கிட்டது மாதிரி, எங்கள் ஆத்ம நேசராக இருந்து எங்களை நடத்துகிறதுனால நாங்களும் உண்மை அறியாத கத்தாவே இந்த உலகத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற அநேகருக்கு சொல்ல ஆதாயம் பண்ண கத்தாவே எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர் எங்களை நிரப்புங்கப்பா. ஆவியானவர் வந்தால் தான் எங்களால் முடியும் கத்தாவே. ஆவியானவர் நிரப்பி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சொல்லும் போது வியாதிகள் சுகமாக போகிறதுக்காய் நன்றி சொல்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழையும் போது அங்கே இருக்கிற அசுத்த வல்லமைகள்லாம் வெளியேறி ஓட போகிறதுக்காய், வெளிச்சம் வர போகிறதுக்காய் நன்றி சொல்கிறோம்ப்பா. அப்பா அவனுடைய பிள்ளைகள் எந்தெந்த வீடுகளுக்குள் நுழைஞ்சு இயேசுவை சொல்கிறாங்களோ அங்கே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க போகிறதுக்காய், அதை அவங்களே உணரும்படி கர்த்தர் செய்ய போகிறதுக்காய் நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம். உடைய அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை எங்கள் கைகள் மூலமாய் எங்கள் பேச்சின் மூலமாய் கர்த்தாவை நீங்கள் வெளிப்படுத்த போகிறதுக்காய் நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம். நன்றி. அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படி கர்த்தாவை எங்கள் கைகளை கர்த்தாவை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ எல்லாவற்றிலும் உம்முடைய அதிசயம் விளங்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். வியாதிகள் சுகமாகட்டும் கத்தாவே. குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும் கத்தாவே. அப்பா எத்தனையோ பிள்ளைகள் புத்தி சுவாதீனம் எல்லாம் மென்டலி ரிட்டார்டாக இருக்காங்க. பிறந்ததுல இருந்து ஆட்டிசம் பிள்ளைங்க இருக்காங்க. அந்த வீடுகளுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கும் போது அப்பா நீங்கள் உங்களுடைய கையினால் தொட்டு அந்த பிள்ளைகளை சரி பண்ண போகிறதுக்காய் நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம். சாட்சிகளை எலும்பு பண்ண போகிறதுக்காய் மறுக்க முடியாத ஒருவரும் எதிர்பேசக்கூடாத ஞானத்தையும் வல்லமையும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் தருவீராகன்னு சொல்கிறோம் கத்தாவே. அப்பா அன்பாய் நாங்கள் கத்தாவே ஆத்துமாதாயம் செய்ய உம்மை பற்றி பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களிலிருந்து அன்பு வெளிப்படட்டும் கத்தாவே. அப்பா அப்பா நீங்கள் எங்கள் மேலே காட்டின அன்பை நாங்களும் காட்டும்படி எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த மாத கடைசிக்குள்ளாய் புதிய குடும்பங்களை புதிய ஆத்மாக்களை எங்கள் சபையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறதுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த 4 நாள் CBS ஆசீர்வதிச்சிங்களே, தேவைகளை சந்திச்சிங்களே. பிள்ளைகள் ஒரு கிட்டத்தட்ட 50 பிள்ளைகளுக்கு கத்தாவே இந்த 4 நாட்களும் சேர்த்து நாங்கள் சொல்லும்படி எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, அதற்காக நன்றி. இங்கே கத்தாவே ஒவ்வொரு நாளும் டான்ஸை பாட்டை